இங்க ஒரு குட்டி பையன் திடீர்னு ஒரு ஆத்துல விழுந்து காணாம போயிடுறான். அவன் இறந்து போயிட்டதா அந்த ஊர் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த பையன் 35 வருஷத்துக்கு அப்புறமா சீனாவுல இருந்த ஒரு வயல்வெளியில திடீர்னு கண்ணு முழிச்சு எழும்பிடுறான். அப்போ அவனை சுத்தி இருந்தவங்க யாரையுமே அவனுக்கு தெரியல. அவங்க பேசுற லாங்குவேஜும் அவனுக்கு புரியல. அப்போ அந்த பையன் பயத்துல நடுங்கி அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். உடனே அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் அமெரிக்க தூதரகத்தை கான்டாக்ட் பண்றாங்க. உடனே ஆபீசர்ஸ் வந்து அவனோட ட்ரெஸ்ஸை செக் பண்ணும்போது அதுல அவன் கையால ஜேக்கப்னு எழுதி வச்சிருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அவன் இன்னும் அவனோட அட்ரஸ் ஞாபகத்துல வச்சு கரெக்டா அவங்க கிட்ட எழுதி காமிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஆபீசர்ஸ் அவனை அமெரிக்கா கூட்டிட்டு போயிட்டு அந்த அட்ரஸ்ல இருந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த கேஸுக்காக டிடெக்டிவ் மைக் நியமிக்கப்படுறாரு. அவரு அந்த பையன் சொன்ன அட்ரஸ் உண்மையிலேயே இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. வீட்டோட காலிங் பெல் அடிச்சதும் வீட்டுக்குள்ள இருந்து 70 வயசு ஆன ஒருத்தர் டோரை ஓபன் பண்றாரு. மைக் அவர்கிட்ட உங்க பையன் எப்பயாவது காணாம போயிட்டானான்னு கேட்கறான். அதுக்கு அந்த வயசானவர் என்னோட பையன் 35 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான்னு சொல்றாரு. ஆனா ஜேக்கப்ப பார்த்ததும் அந்த வயசானவர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. அப்போ ஜேக்கப் அவர்கிட்ட புதிர் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டதும் சடனா அவர் யோசிக்காமலேயே அதுக்கான கரெக்டான பதில சொல்லிடுறாரு. அப்போ அவர் பயங்கர ஷாக் ஆகி நடுங்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த புதிர் அவருக்கும் அவரோட பையனுக்கும் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவரோட பையனை 35 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட கையாலேயே அடக்கம் பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல அவனோட அம்மா அங்க வந்து அவனோட முகத்தை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகி கதறி அழுது அவனை கட்டி பிடிக்கிறாங்க. அந்த டைம்ல விஷயம் கேள்விப்பட்டு ஜேக்கப்போட மாமா அங்க வந்து டிடெக்டிவ் கிட்ட ஜேக்கப்போட டெத் சர்டிபிகேட்டை காமிச்சு அவன் ஏற்கனவே இறந்து போயிட்டான்னு கத்துறாரு. ஆனா ஜேக்கப்ப பார்த்ததும் அவரும் வாயடிச்சு போய் நிற்கிறாரு. அப்போ திடீர்னு பயத்தை ஜேக்கப்புக்கு வலிப்பு வந்து துடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அவனை வேகமா ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போறாங்க. டாக்டர் அவன் செக் பண்ணும்போது அவனுக்கு நாடி துடிப்பே இல்ல. ஆனா ஸ்டெதஸ்கோப்பை வச்சு செக் பண்ணும்போது அவனோட ஹார்ட் பீட் மட்டும் நார்மலா இருக்குது. எல்லாரும் அந்த மர்மம் புரியாம கன்ஃபியூஸ் ஆகி நின்ன டைம்ல சடனா அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போயிடுறான். அவனோட அப்பா அங்க வர்றாரு. பார்த்தா திடீர்னு அவன் வேகமா ஒரு காட்டு மிராண்டி மாதிரி காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு இருக்கான். ஜேக்கப்போட அப்பாவும் அவனை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்காரு. அந்த காட்டு பாதை வழியா போக போக அவருக்கு ஏற்கனவே அந்த இடம் பழக்கப்பட்டது மாதிரி தோணுது. கடைசியில ஜேக்கப் ஒரு பெரிய மரத்தோட அடியில நின்னுட்டு அந்த மரத்தோட ஓட்டைக்குள்ள இருந்து ஒரு டாய் சோல்ஜரா எடுக்கிறான். அந்த சோல்ஜர் பொம்மை 35 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட அப்பா அவனுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்திருப்பாரு. இப்போ திரும்பவும் அதை பார்த்ததும் அவரு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு. ஜேக்கப் தான் உண்மையிலேயே திரும்ப வந்துட்டானான்னு எல்லாரோட மனசுலயும் கொஸ்டின் எல்லாம் ஆரம்பிக்குது. அதனால டிடெக்டிவ் மைக் ஒரு பயங்கரமான டிசிஷனை எடுக்கிறாரு. அவனோட கல்லறையை தோண்டி சவப்பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்க முடிவு பண்றாரு. எல்லாரும் அவனோட சவப்பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருந்ததை பார்த்த அடுத்த செகண்டே எல்லாரும் அப்படியே பயங்கர ஷாக் ஆகி நிற்கிறாங்க.